Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் பெஞ்சல் புயலால் வாழ்வாதாரத்தை இழந்த நெசவாளர்கள் உதவித்தொகை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த தொடர் மழையால் ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான குருக்காத்தூர், வாழப்பந்தல், மேல் சீசமங்கலம், முனுக்கம்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் நெசவாளர்களின் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து கைத்தறி கால்குடியில் நிரம்பியதால் நெசவாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் வேதனையடைந்துள்ள நெசவாளர்கள் ஸ்டாலின் அரசின் கைத்தறித்துறை அதிகாரிகள் பாதிப்பிற்குள்ளான பகுதிகளில் ஆய்வு செய்து உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். நெல்லையில் திமுக நிர்வாகி முறைகேட்டில் ஈடுபட்டதற்கான ஆதாரம் இருந்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தயங்குவதாக புகார் எழுந்துள்ளது. கடையம் பகுதியில் திமுக ஒன்றிய செயலாளராக உள்ள ஜெயக்குமார் என்பவர் நில அபகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளதாக கஜேந்திரன் என்பவர் ஆதாரத்துடன் குற்றச்சாட்டை முன்வைத்தார். இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. ஆளும் கட்சி என்ற பெயரில் திமுகவினர் அராஜகம் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தெற்கு ஒன்றிய செயலாளர் ஜெயக்குமார் என்பவர் திமுக கட்சி ஒன்றிய செயலாளர் இருக்கிறார். அவர் ஏகப்பட்ட பொதுமக்களுடைய நிலத்தை போலியான ஆவணங்களை தயாரித்து நிறைய பத்திரப்பதிவு பண்ணியிருக்காரு. இது சம்பந்தமாக நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் கண்காணிப்பாளர் சம்பந்தப்பட்ட அதிகாரி எல்லாருக்கும் புகார் கொடுத்துருக்கோம். எந்த புகார் மனுக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. திருச்சி மாவட்டம் துறையூர் பகுதிகளில் உள்ள ஏரிகள் தொடர் மழையால் நிரம்பிய போதிலும் சோபனபுரத்தில் உள்ள திருவள்ளுவர் ஏரி நிரம்பாததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். 68 ஏக்கர் பரப்பளவில் 100 அடி நீளம், 40 அடி ஆழத்துடன் 400 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு நீராதாரமாக இந்த ஏரி விளங்கி வருகிறது. இந்த நிலையில் நீர்வரத்து கால்வாய்களை ஸ்டாலின் அரசின் நீர்வளத்துறை அதிகாரிகள் தூர்வாராததால் தொடர் மழை பெய்த நிலையிலும் இந்த ஏரி நிரம்பவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே அறநிலையத்துறை அதிகாரிகளை தடுத்து கிராம மக்கள் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரியப்பட்டு மற்றும் ஈஸ்வர கண்ட நல்லூர் எல்லையில் அமைந்திருக்கக்கூடிய ஐயனார் கோவிலை இரு கிராம மக்களும் உரிமை கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்த ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தது. இதற்கான நிகழ்ச்சி அழைப்பிதழில் பெரியப்பட்டு கிராமத்தில் உள்ள ஐயனார் கோவில் என அச்சிடப்பட்டதால் ஆத்திரமடைந்த ஈஸ்வர கண்ட நல்லூர் கிராம மக்கள் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளை கோவிலின் உள்ளே நுழைய விடாமல் போராட்டம் நடத்தினர். திருச்சியில் மண் சரிவில் சிக்கி உயிருக்கு போராடிய மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர் பத்திரமாக மீட்கப்பட்டார். ஸ்ரீரங்கம் பகுதியில் உள்ள ரயில்வே பாலம் அருகில் நீர்க்கசிவு ஏற்பட்டிருப்பதாக எழுந்த புகாரை அடுத்து மாநகராட்சி அதிகாரிகள் ஒப்பந்த ஊழியர்களுடன் அப்பகுதியில் பள்ளம் தோண்டி குழாயை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது திடீரென ஏற்பட்ட மண் சரிவில் செல்வம் என்பவர் சிக்கி உயிருக்கு போராடினார். இதையடுத்து தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1 மணி நேரம் போராடி செல்வத்தை மீட்டனர். விழுப்புரம் மாவட்டம் தேவனூரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அரசு அதிகாரிகள் பார்வையிட்டு நிவாரணம் வழங்காததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தேவனூர், புதுநகர் உள்ளிட்ட பகுதிகளில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இதுவரை திமுக அமைச்சர்களோ சட்டமன்ற உறுப்பினரோ அதிகாரிகளோ ஒருவர் கூட எட்டி பார்க்கவில்லை என்றும் நிவாரணப் பொருட்கள் வழங்கவில்லை என்றும் குற்றம் சாட்டி அப்பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் திருக்கோவிலூர் வேட்டவளம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். மாவட்டத்திற்கு ஒரு இடம் என தேர்வு செய்து ஸ்டாலினும் உதயநிதியும் போட்டோஷூட் நடத்திவிட்டால் போதுமா என்றும் மக்கள் கேள்வி எழுப்பினர். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கெட்டுப்போன உணவுகள் வழங்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வள்ளலார் தெரு, திருவள்ளுவர் தெருவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வீடு வீடாக உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டன. இந்த உணவுகள் கெட்டுப்போன நிலையில் இருந்ததால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் உணவு வழங்கிய பேரூராட்சி ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மழை வெள்ளத்தால் வாழ்விழந்து தவிக்கும் மக்களுக்கு பசியார தரமான உணவுகளை கூட தீய சக்தி திமுக அரசின் மாவட்ட நிர்வாகத்தால் வழங்க முடியவில்லையா என மக்கள் கொதித்து போய் உள்ளனர். செக் பண்ணி கொடுக்க சொல்றா. இதுல வேஸ்டா கெட்டு போய்தான் அங்கேயும் ஒரு பாக்ஸ் கெட்டு போயிடுச்சு. அங்க எடுத்து வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு தான் வர இடத்துல திருப்பி வேற பாக்ஸ் ஒரு பாக்ஸ்